பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. மிக முக்கியமான ஆவிக்குரிய செய்தியை நீ பேச வேண்டிய காலகட்டத்திற்குள் சபையானது இருக்கிறதை எனக்கு உணர்த்தினார். அதையே நான் உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான செய்தி. சிந்தனையை சிதற செய்யாமல் நீங்கள் ஒரு சிந்தையோடு கூட கிறிஸ்துவின் வார்த்தைக்கு மாத்திரம் நீங்கள் கவனமாய் கேட்கும் பொழுது இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையும் மிக முக்கியமான ஆழங்களும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே 17-18 வாசிங்க. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு, நல்ல கவனிங்க, முக்கியமான வார்த்தை, உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவிலும் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஆமென். அல்லேலூயா. சபையினுடைய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தை அன்றைக்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த நிருபத்தை எழுதின பேதுருவின் வழியாய் ஆவியில் வெளிப்படுத்தினார். நான் ஆவியானவருடைய பலத்த அபிஷேகத்தை நான் என் ஆவியில உணர்ந்து நான் நிற்கிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. மூத்த ஊழியனாக காணப்பட்ட, பிரதான அப்போஸ்தலனாய் காணப்பட்ட இந்த பேதுரு தன்னுடைய கடைசி மரணத்தின் தருவாயிலே சபையினுடைய பல கவலையான விஷயங்களை கவனித்து அவர் நிருபத்தை எழுதுகிறார். இந்த நிருபத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பின்னணியை நான் சொல்லி காண்பித்து விட்டு மீதியான சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அவர் ஒரு முக்கியமான காலகட்டத்திற்குள் நாம் வந்து விட்டோம். அதாவது மரணம் அவருக்கு நெருங்கி விட்டது என்பதை தேவன் அவருக்கு உணர்த்தினபடியினால் ஒரு நிருபத்தை எழுதுகிறார். எதனால் எழுதுகிறார் என்று சொன்னால், அந்த திருச்சபையை கட்டி எழுப்பி சத்தியத்தை, அதாவது அப்போஸ்தலர் உபதேசங்களை உபதேசித்து சபையை கட்டி எழுப்பின அந்த சபைகளுக்குள் சில கள்ள உபதேசங்கள் மெல்ல நுழைய ஆரம்பித்து அநேகருடைய விசுவாசத்தை பரீட்சை பார்த்தது. அநேகருடைய விசுவாசமானது தளறுபடிக்கு செய்தது. இதை அவர் கேட்கிறார். கேட்கும் பொழுது கவலை கொள்ளுகிறார். என்னடா இது, நல்ல ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்லி கொடுத்தோமே, சபையில் அவர்களை உறுதியாக நிற்க வைத்து அவர்களை சீஷத்துவப்படுத்தினோமே, சபையிலிருந்து அவர்களை எழுப்புதலுக்குள்ளாக அநேக அற்புத அடையாளங்களை செய்யும்படிக்கு ஆவியானவர் அவர்கள் மீது பொழிந்தள்ளப்பட்டதை எல்லா காரியத்தையும் நாம் திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்தோமே. ஆனால் இன்றைக்கு மக்கள் நாம் வெளியே வந்து சில ஊழியர்களை நாம் செய்ய ஆரம்பித்ததுனாலே இந்த சபைகளுக்குள் இன்றைக்கு கள்ள உபதேசிகள் வர வைத்து கள்ள தீர்க்கதரிசனம் உரைக்கும்படிக்கு ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தை சோரம் போகிறது என்று கேள்விப்பட ஆரம்பிக்கும் பொழுது இருதயத்தில் அவர் கவலை கொள்ள ஆரம்பிக்கிறார். அதில் இந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு சொல்லி கொடுத்த மிக முக்கியமான ஒரு கள்ள உபதேசம், இயேசு வரார் இயேசு வரான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, சொல்லி சொல்லி உங்களெல்லாம் முட்டாளா வச்சுட்டு இருக்கிறாங்க. இயேசுலாம் ஒன்றும் வரப்போறது கிடையாது, அவர் இப்படியே சொல்லி சொல்லி அவர் செத்தாரு, அவர் முடிஞ்சு போச்சு கதை என்று சொல்லுகிற அளவுக்கு மக்களுடைய மனதிலேயே இந்த கள்ள உபதேசங்கள் திருப்ப ஆரம்பித்து விட்டது. இதையும் அவர் கேள்விப்படுகிறார். இயேசு வருகிறார் என்கின்ற சத்தியத்தை கற்றுக் கொடுத்த நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு இயேசு வருகிறார் என்கின்ற அந்த பாரமும் அந்த எதிர்பார்க்குதலும் வாஞ்சியம் இல்லாமல் ஜனங்களுடைய ஆவியிலே ஒரு நிர்விசாரம் வந்துவிட்டது என்றும் கவனிக்கிறார். கூட சில காரியத்தையும் அவர் யோசிக்கிறார். எழுதின உபதேசங்களை மாத்திரமே அவர் கற்றுக்கொண்டு அப்படியே இந்த கேட்ட உபதேசம் கேட்ட அடிப்படை காரியத்திலே நாம் இருந்து விடலாம் என்று இருக்கிறவர்களுடைய மனநிலையை மாற்றி புதிதான ஒரு சத்தியத்தை, இன்னும் மேலாக அதை மெருகூட்டும்படிக்கு இன்னும் புதிய சத்தியத்தை அவர் எழுதும்படிக்கு தான் இந்த 2ஆம் நிருபத்திற்கு அவர் தள்ளப்படுகிறார். அல்லேலூயா. நான் சொன்னது விளங்குச்சா? 3 முக்கியமான காரியம்: கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசிகள்; 2வது இயேசுனுடைய வருகையை மறுதலிக்கிற அந்த காரியங்கள்; 3வது தேவனுடைய வசனங்களை கேட்டு கேட்டு பழகி என்ன இதே சத்தியம் தானே அப்படின்ற மாதிரி இருக்கிறவர்களுக்கு புதிதாய் சில காரியங்களை ஆவியனுடைய வழிநடத்துதலோடு கூட எழுதும்படிக்கும் இந்த 2ஆம் நிருபத்தை எழுதி கடிதத்தை அனுப்புகிறார்.
ஏன் இவ்வளவு பெரிய ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்னா, இன்றைக்கு சபைகளிலே கூட உபதேசிக்கிற உபதேசங்களை கூட அநேக விசுவாசிகள் எப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, உங்களுடைய மனநிலைமைக்கு ஏற்ற விதத்திலே வெளியிருந்து வருகிற உபதேசிகள் இந்த சோசியல் சமூக வலைத்தளங்கள் வழியாக பேசுகிற பல ஊழியர்களுடைய பிரசங்கங்கள் எப்படியா இருக்கிறதுனா, இயேசு வருகிறார் என்கின்ற செய்தியே பேசாமல், நல்லா கவனிங்க, இயேசு வரப்போகிறார் என்கின்ற இந்த செய்தியை பேசாமல் அவருடைய வருகைக்கு முன்பதாக நம்மளுடைய இருதயமானது ஆயத்தமாக்கப்பட்டு எதிர்பார்க்கப்பட்டு வாஞ்சையினாலே அன்பினாலே பூரிப்பாக்கப்பட்டு எதிர்நோக்கி வாழ்கிற இந்த வாழ்க்கையானது இன்றைக்கு தளர்ந்து வருகிறதை அநேக உபதேசங்களிலே கேட்க முடிகிறது. என்னடா பிரதர் இன்னைக்கு வந்தது இயேசு வராருன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஆனா உண்மையான விஷயம் அதுதான், அவர் வருகிறார் என்பதுதான் சத்தியத்தினுடைய சிறப்பம்சமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு மக்களுடைய மனநிலை என்பது நல்ல விதத்திலே நாம் செழிப்போடு கூட ஆசீர்வாதங்களோடு கூட இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்து 70-80 முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பரலோகத்துக்கு போனா போதுன்ற அளவுக்கு மனநிலைகள் மாறிவிட்டது. நேற்று தினத்தில் ஒரு முக்கியமான ஒரு சகோதர சகோதரி குடும்பத்தை என்னோடு கூட பயணிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை தந்தார். அவர் பேசிட்டு வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நாங்கள் விவாதம் பண்ணி பேசிக்கொண்டு வரும் பொழுது அவர்கள் சொன்னாங்க, பிரதர், அன்றைக்கு இருந்த காலத்திலே நம்மளை வளர்க்கும் பொழுது பசியினுடைய அருமை தெரிந்தது, வீட்டினுடைய கஷ்டம் புரிந்தது, நம்மளுடைய இயலாமை தெரிந்தது, நம்மளுடைய அர்ப்பணம் தெரிந்தது, நம்மளுடைய அடுத்த கட்டதான ஒரு நகர்வுகள் எல்லாவற்றையும் கணித்து வைத்து நாம் சிறுக, அதாவது பெரிய ஆடம்பரமா இல்லைனாலும் கூட அத்தியாவசிய வாழ்க்கைக்காக நாம் வாழ பழகி கொண்டோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய மனநிலைகள் இன்றைக்கு அத்தியாவசியத்தையும் தாண்டி ஆடம்பரத்துக்குள்ளாக வந்து விட்டார்கள். அவங்க சொன்னது சொல்றேன், ஆடம்பரத்துக்குள்ளாக வந்து விட்டார்கள். ஆடம்பரம் வந்ததுனால சில சமுதாய மக்களுக்காக அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் வாழ்க்கையில கொஞ்சம் குறையும் பொழுது, கொஞ்சம் வளர்ச்சியில குறையும் பொழுது, கொஞ்சம் பொருளாதாரத்துல குறையும் பொழுது, ஒரு ஆசீர்வாதத்துல குறையும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில அநேக எதிர் சவால்களை சந்திக்க கூடாமல் இருதயத்திலே கலக்கம் அடைந்து பதட்டம் அடைந்து சில பேர் தங்களை மாய்த்து கொள்ளுகிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அத்தியாவசியத்தை கொடுப்பார், ஆடம்பரத்தை என்றைக்கும் அவர் விரும்ப மாட்டார். காரணம் அவருக்கு தெரியும், எந்த இடத்துல ஆடம்பரம் மெல்ல எழும்ப ஆரம்பிக்கிறது அங்க பெருமையும் கூட சேர்ந்து வந்துடும். தேவன் அதனாலவே ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார், ஆனால் அத்தியாவசியம். அதனால அருணாத சொன்னார், உங்களுக்கு என்னது தேவை என்று அந்த வார்த்தையை பர்டிகுலரா படிக்கணும். வசனத்தை ஆழமா படிக்கும் போது தான் நமக்கு அதனுடைய அர்த்தம் புரியும். உங்களுக்கு என்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய பிள்ளைகளை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதற்கு கூட நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். என்னடா இது ஸ்கூல் டேட் வந்துருச்சு, என்ன பண்ண போகிறோம், காலேஜ் ஃபீஸ் எப்படி கட்ட போகிறோம், பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கணும், பேக் வாங்கணும், லஞ்ச் வாங்கணும், அந்த கிட்டு வாங்கணும், என்னென்னவோ செய்ய வேண்டியது இருக்கிறது. எப்படி இதையெல்லாம் செய்ய போகிறோம் என்ற கேள்விக்குறியோடு இருக்கும் பொழுது நம்மை ரட்சித்த தேவன், நம்மை ஜெனிப்பித்த தேவன், தம்முடைய ஆவியை நம் மீது பொழிந்தருளிய தேவன் என்னது தேவை என்று அந்த நேரத்தை அறிந்திருக்கிறார். நாம் என்ன பண்றோம்னா, அதுக்கு முன்னாடியே ஒருத்தருங்கிட்ட லாக் பண்ணி பணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு லோன் அப்ளிகேஷன் போட்டுட்டு இதை பண்ணிட்டு அங்கே அரேஞ்ச் பண்ணி இதை பண்ணிட்டு நம்மளுடைய சுய விருப்பமாகவே நாம் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தும் பொழுது அவருக்கு ஒன்று தெரிகிறது, என்னது தேவை என்று என்னுடைய மக்களுக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிற பிதா கொஞ்சம் ஸ்லோவாயிடுறது. ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள் வேதம் தெளிவாய் நமக்கு காண்பிக்கிறது. ஒன்று, உன்னதத்திலிருந்து உருவாக்கப்பட்டு பிதாவினிடத்திலிருந்து நம்மளுடைய கையில வருகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் சேர்த்து வரும், கூடவே தெய்வீகமான ஆசீர்வாதத்தையும் சேர்ந்து வரும். இது தேவனால் வருது. ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம் வருது, நாம் மனுஷர்களை நம்பி மனுஷர்களை ஏமாற்றி அல்லது மனுஷர்களுக்காக நாம் ஏறெடுக்கிற பல காரியங்களை பிரயாசப்படும் பொழுது உலகத்தினால் வருகிற ஒரு ஆசீர்வாதம். இது எப்பவுமே டெம்பரவரி தான். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல பூரணமான ஆசீர்வாதங்கள் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி அநேக காரியங்களை குறித்து வேதம் சொல்லியிருந்தாலும் கூட இப்ப பேதுருக்கு ஒன்று தெரிகிறது. நாம் எழுதின அநேக நிருபங்கள் உண்டு. அதனால அந்த கடிதத்தை முடிக்கும் போது பவுலை குறித்து எழுதுவார். பவுலுடைய உபதேசங்கள் கூட, பவுலுடைய நிருபங்கள் கூட பாரமானதாய் தெரியும், ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் காலையில் நேற்று நைட்டு வேதத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த லெட்டர்ஸ் நீங்கள் எழுதுனீங்கல்ல, பேதுரு எழுதினார்ல,
என்ன மனநிலை, என்ன கேட்டு, என்னத்தை ஆவியில உணர்ந்து என்ன எழுதினாரோ அந்த வெளிச்சத்தை எனக்கு கொடுங்கன்னு நான் சொன்னேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு வசனத்தை அப்படியே கிளி ஜோசி பார்க்குற மாதிரி படிச்சுட்டு போயிடுறோம். நான் சொல்றது விளங்கன்னு நினைக்கிறேன். காலையில் எழுந்த உடனே ஒரு 10 வருஷம் படிச்சுட்டு கிடக்குன்னு போயிட்டு ஓகே ஆண்டவர் என்னோட பேசுறாரு. நோ நோ நோ, அவர் ஏதோ ஒரு சொல்ல வருகிறார் என்பதை இறுதியில் திறக்கும் பொழுதுதான் அவர் பேச ஆரம்பிப்பார். அழகாய் பக்தர்கள் பாடினார்கள், பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல, பேசும் தெய்வம் நீ. நம்ம பேசுறதை கேட்கறது இல்லை, அதனால அவரும் பேச மாட்டார். அதனால நம்மளுடைய இருதயம் என்னன்னா, பர்சனலா தேவனோடு கூட இணைய வேண்டிய, கனெக்ட் ஆக வேண்டிய, இருதயத்தை திறந்து நீ பேசுமானவரே நாங்கள் கேட்கிறோம் என்று மனதை திறந்து காண்பிக்கிறார். திறந்து வைக்கிற பக்குவம் இல்லாம வீட்டை பூட்டி வச்சிருக்கிறோம். யாரையும் உள்ள வச்சுட்டு இல்லை இதையும் ஒன்று உள்ள வச்சுட்டு. தேவனை பொறுத்த வரைக்கும் அவருடைய இருதயம் அவர் பேச விரும்புகிறதை அவர் அழகாய் பேச விரும்புகிறார். நேற்று ஒரு பரிசுத்தவானுடைய செய்தியை கேட்டேன். ரொம்ப ஒரு ஆழமான செய்தி, அது என்னை பிரமிக்க செய்தது. நம் தேவன் ஆவியா இருக்கிறார். யோவான் 4:24 சொல்லுகிறது, நம் தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் கருத்தோடும் கூட தொழுது கொள்வார்களா. அதுல ஒரு வார்த்தை சொன்னாரு, தேவன் ஆவியா இருக்கிறாருன்னா நாமே ஆவிக்குரியவங்க தான் சொன்னாரு. நீ என்றைக்கு ஆவிக்குரியவனாய் உன்னை ஆவியானவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாயோ, நீ ஆவிக்குரியவனாய் உன்னுடைய செயல்பாடுகள் எப்பொழுது ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்த ஆரம்பிக்கிறியோ, அன்றைக்கே அந்த ஆவியானவருடைய அபிஷேகம், அந்த ஆவியினுடைய தொடுதல், அந்த ஆவியினுடைய அசைவார்கள் உன் ஆவியோடு கூட இணைய ஆரம்பிக்கும். ஏன் பிரதர், உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய அனுபவத்துல தேவன் பேசுகிறதை அல்லது உணர்த்துவதை அல்லது அவர் ஏதோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவதை ஏன் உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியலன்னா, நீங்க இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நீங்கள் ஆவியை, இன்னும் தேவனுடைய பலத்தை நீங்கள் இன்னும் வெளிக்கொண்டு வர முடியாமல் மாம்ச தேகத்திலே தேக்க நிலையில இருந்து விடுகிறீர்கள். பேதுருவினுடைய நிருபங்கள்லாம் பாருங்க, பவுலுடைய நிருபங்கள் பாருங்க, இருக்கிறதுலே the most high அப்படின்னு சொன்னா பவுலுடைய நிருபங்கள் ஆழத்திலும் ஆழமான நிருபங்கள். அவரை போல ஒரு தேவனை ஆழமாய் அறிந்து புரிந்து நிருபங்கள் எழுதின ஒரு மனிதனை நீங்க தேடி பார்க்கவே முடியாது. நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் மோசே, அவன் தேவனை பார்த்து சட்டமாய் எழுதினான். ஆனால் பவுலோ இயேசுவையே தரிசித்து கிருபையாய் எழுதினார். கைகளை தட்டி அல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே என்கிற நியாயப்பிரமாணத்தை அல்ல, கிருபையின் பிரமாணத்திலே நாம் ஆவிக்குரியவர்களாய் வளர வேண்டும் என்றுதான் தேவன் நிருபங்களை எழுதியிருக்கிறார். இன்றைக்கு சபையை தாங்கி பிடிக்கிற மிக முக்கியமான மூல உபதேசங்களே இந்த புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசங்கள் தான். சபை இன்றைக்கு வேற ஒரு பரிமாணத்திற்குள் போய் கொண்டிருக்கிறது. நீங்க சபைக்கு வரும்பொழுது ரொம்ப அழகா சட்ட திட்டங்களுக்கு வரீங்க, சபை சொல்றது செய்றீங்க, பாஸ்டர் சொல்றது செய்றீங்க, ஓகே ரைட் ரைட் ரைட். ஆனா பர்சனலி உங்களுடைய லைஃப்ல எங்கேயோ ஒரு விதத்துல நீங்கள் தேவனுடைய அன்பிலே, தேவனுடைய ஆழத்திலே, தேவனுடைய ஆவியிலே ஸ்லிப்பா இருக்கிறது உங்களுடைய பர்சனல் லைஃப்ல உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். தேவன் நீங்கள் கூடி வருகிறதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அடைவார், அது அவருடைய இயல்பான குணம். ஆனால் பர்சனலா நீங்க போகும்போது உங்க கூடவே வருவார். நீங்க என்ன பண்றீங்க, எதை செய்ய போறீங்க, எது திட்டமிடுறீங்க, எதை பார்க்குறீங்க, எதை யோசிக்கிறீங்க, என்னென்னலாம் பிளான் பண்ணிட்டு ஆவியான சார்ந்து நீங்க இருக்கிறீங்க, இதை வந்துட்டு அவர் பர்டிகுலராக பார்த்துட்டே இருப்பாரு. விரும்புவார், என் பிள்ளை எனக்கு சொல்லிட்டு செய்யறா, என் பிள்ளை நான் விரும்புகிறத மாதிரி செய்யறாங்களா. இதையெல்லாம் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆட்கொண்டு நடத்த அவர் விரும்புகிறார். இதுதான் ஆழமான சத்தியம். நீங்க சபைக்கு கூடி வருதல் மட்டுமே உங்களுக்கு திருப்தி பண்ணி கொள்றீங்க, அப்படி கிடையாது. பர்சனலாவே நீங்கள் தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16 தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார், அவர் உங்களுக்குள் இருந்து அசைவாடுகிறார். காரணம், நீங்கள் தேவனுடைய ஆலயம். சபை கூடி வரும்பொழுது காணப்படுகிற அந்த உத்தமத்தையும், அந்த உண்மையும், அந்த பரிசுத்தத்தையும், அந்த நீதியும் தேவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் விரும்புகிறார். பாஸ்டருக்கு முன்னாடி, சபைக்கு முன்னாடி, சகோதர சகோதரிகளுக்கு முன்னாடி நீங்கள் நீதியாய் பரிசுத்தமாய் வாழ்கிறதை காட்டிலும் தனியாய் நீங்கள் ஆண்டவரோடு, ஆவியானவரோடு இசைந்த ஆத்துமாவாய்
கணவன் மனைவி எப்படி ஒன்றாய் ஒரே சரீரமாய் இருக்கிறார்களோ, நீங்களும் அவரும் ஒரே சரீரமாய் ஒரே ஆவியாய் ஒரே சிந்தையாய் இருக்கும்படிக்கே பரலோகம் விரும்புகிறது. ஹல்லேலூயா. பக்தர்கள் அன்னைக்கு பாடினாங்க, நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும். பாட்டே வரலையே. நீங்களா லேட்டஸ்ட் வெர்ஷனும் 2.0 வந்துட்டீங்க போல. ஸோ ஓகே, அதெல்லாம் கிடையாது. நாம் என்றைக்கும் ஒரே நிலை தான். அவரும் நானும் ஒன்றா இருக்கிறோம், எங்களை பிரிக்க முடியாது. கல்யாணம் பண்ணும்போது எங்கள் பாஸ்டர் எனக்கு என் மனைவிக்கு சொன்னார், அப்பா நான் சொல்கிறது பின்னாடி சொல்லினார். என்னன்னு கேட்டேன். இப்போ லேட்டஸ்ட்டாக கல்யாணம் ஆனவங்களாம் தெரியும், சுகவீனமான இன்னும் சொல்லுவாங்க டைலாக்லாம், அதெல்லாம் மறந்துச்சு எனக்கு. ஒன்றா இருக்கிறவங்களுக்கு மரணம் நம்மை பிரிக்கும் அழுவோம். என்னது? ஆமாம், நடுவில் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்த்தேன், இப்படிதான் கல்யாணம் பண்ணிச்சு. கட்சியில் அது பிச்சுக்கிட்டு கேட்டால் பொண்டாட்டிய குற்றம் கண்டுபிடிக்கிறா, புருஷங்காரன் சரியில்லை அப்படின்னு சொல்லி பரிசுத்தவான்கள் முன்னிலே தேவ சமூகத்தை கல்யாணம் பண்ணதே அவர்கள் நிறுத்தி விட்டு ஓடுறாங்க. அப்படி அல்ல, மரணம் பிரிக்கிற அளவுக்கு, மரணம் வந்து சேருகிற வரைக்கும் நான் என் இயேசுவின் அன்பிலிருந்து பிரிய மாட்டேன் என்கிறதான் சபையோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை, சபை மக்கள் இயேசுவோடு பண்ணின உடன்படிக்கை. அல்லேலூயா. சரி, இப்போ பேதுரு சொல்லுகிறார், இந்த காரியத்தை மறுபடியும் சொல்லுகிறார், வஞ்சகத்தினாலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்பார். செய்திக்கு தலைப்பே அதுதான். உங்களுடைய ரட்சிப்பின் உறுதியிலிருந்து, உங்களுடைய விசுவாசத்தின் உறுதியிலிருந்து விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா. அவர் சொல்றாரு, வஞ்சகத்தினாலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பிரதர் இந்த காரியத்தை சொல்றீங்க? நாங்க என்ன அப்படி ஏதாவது செய்யறோமா? நாங்க ஸ்டடியா தானே இருக்கிறோம். அதெல்லாம் பவுல் சொல்லுவார் ஒரு இடத்துல, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன். சத்தமா தான் சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க, விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடமை. ஹல்லேலூயா. தெளிவாய் சொல்லுகிறார் பேதுரு, புரிந்து கொண்டு சொல்லுகிறார், சபையே நான் கடந்து போகிற ஒரு நாட்கள் வருகிறது, அப்போஸ்தலர்கள் எல்லாம் கடந்து போகிற நாட்கள் வருகிறது, கொடிய நாட்கள் ஒன்று வரப்போகிறது. அதுதான் கடைசி காலம். அந்த காலத்திலே அநேகர் வஞ்சனையால் நிறைந்து விசுவாச மக்களை பட்சிக்கும்படிக்கு வருவார்கள். என்ன சொல்றீங்க? நான் இருதயத்தின் இதை படிக்கும் பொழுது இருதயம் கவலை கொள்ள ஆரம்பித்தது. அநேக விசுவாசிகளை நான் சந்திக்கிறேன், அநேக சபைகளுக்கு போய் கொண்டிருக்கிறேன், ஓயாமல் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். பல விசுவாசிகள், தேவனுடைய மனிதர்கள் அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக் கொடுத்தும் கூட இன்னும் விசுவாசிகள் ஆவியிலே உறுதி இல்லாத தன்மையும், விசுவாசத்திலே உறுதி இல்லாத தன்மையும், கர்த்தர் மீது வைக்கிறதான வைராக்கியத்திலே உறுதி இல்லாத தன்மையோடு கூட இருந்து கொண்டு சபையை ஒரு சாதாரண மேம்போக்காக, சாதாரண ஒரு இடமாக, ஒரு கட்டணமாக பார்க்கிற கூட்டங்களும் உண்டு. ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா, சபையை என் மனவாட்டியா பார்க்கிறார். புருஷனுக்கு மனைவி துரோகம் செய்ய நினைப்பாங்களா? அல்லது புருஷன் மனைவிக்கு துரோகம் செய்ய நினைப்பாங்களா? அல்லது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் துரோகம் செய்ய நினைப்பாங்களா? அல்லது பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் துரோகம் செய்ய நினைப்பாங்களா? இந்த பாண்ட் என்றது யாருக்கும் யாரும் விட்டு கொடுக்காது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதேதான் ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசியையும் என்னை விட்டு என் பிள்ளைகள் விழுந்து போக கூடாது என்பது அவர் கருசனையோடு கூட இருக்கிறார். அதற்கு தான் ஆண்டவர் உபதேசம் கொடுக்கிறார். அதுக்கு தான் புது புது வெளிப்பாடுகளை கொடுத்து தேவனிடத்தை கொண்டு வந்து பயன்படுத்துகிறார். அதற்கு தான் ஆண்டவர் வசனத்தை கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் ஒரு சபையை சுற்றிலும் சூழ்ந்திருக்கும் பொழுது அது ஒரு காலம் உறுதியிலிருந்து விழாதபடிக்கு அது காத்துக்கொள்ளும். என்ன பொறுத்த சொல்றீங்க? சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். பேதுரு எழுதினதே நான் உங்களுக்கு முன்பதாக வைத்து பல ஆழமான காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். 2ஆம் அதிகாரத்திலே, அதே 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வேகமா வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி நல்ல கவனிங்க, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை
அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். நல்ல கவனிங்க, வஞ்சிக்கிறவர்கள் யார் என்பதை குறித்து பேதுரு அடையாளம் காட்டுகிறார். கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளை உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு. ஹலோ சபையே, சத்தியத்தை நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி தரேன். இன்றைக்கு ஏன் அநேக விசுவாசிகள் ஆவியிலே, விசுவாசத்திலே, வைராகியத்திலே, ஏன் கிறிஸ்துவினுடைய அன்பிலே உறுதி இல்லாமல் விழுந்து போன காரணம் இந்த விதமான கள்ள உபதேசங்கள் பக்க வழியாய் நுழைகிற அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் தான். ஒரு போதகரோடு பேசியிருந்தேன். நம்பி ஒரு சுவிசேஷகனை அனுப்பி வைத்தேன். ஐயா, ஒரு போதகர் மரித்து விட்டார். அந்த போதகருடைய ஆத்துமாக்கள் சிதைந்து போகக்கூடாது, சிதறி போகக்கூடாது என்பதற்காய் நான் அந்த சுவிசேஷகனை அழைத்து மாதத்திலே முதல் வாரம் மாத்திரம் நீங்கள் போய் சபையை பலப்படுத்துங்க பிரதர் என்று சொல்லி அனுப்பினேன். நம்பிக்கைக்குரியவராய் அனுப்பினேன். போன அவர் சபையில் இருக்கிற எல்லாருக்கும் தன்னுடைய நம்பரை கொடுத்துட்டு, சபையில் இருக்கிற அநேகர்களுக்கு தன்னை ஒரு மிகுந்த ஒரு பெரிய பிரசங்கியாராய், நல்ல ஒரு தேர்ந்த ஒரு வேத பாரகனை போல பிரசங்கித்து அநேக பிரசங்களை கேட்டு கேட்டு ஜனங்களுடைய இருதயங்களை கவர செய்து தன் பக்கமாய் சபைகளை சாய்ந்து விட்டார். ஐயா, கஷ்டப்பட்டு ஆதாயப்படுத்தின அத்தனை ஆத்துமாக்களும் அந்த ஒரு மனிதனுக்கு போய் சேர்கிறது. அவர் ஆகிலும் சுவிசேஷகர், ஆகிலும் அவர் ஒரு போதகர், அதாவது ஒரு பிரீச் பண்ணுகிறவர். அவ்வளவுதான், அது அவர் வேலை, அவ்வளவுதான் லிமிட் பிரதர். ஆனால் அவரை செய்த காரியம் சபையை தன் பக்கமாய், சத்தியத்தை போதிக்கிறேன் என்று தன் பக்கமாய், பொருளாசையை காண்பித்துக் கொடுத்து தன் பக்கமாய் என்று ஜனங்கள் முழுவதும் தன் பக்கமாய் திருப்பி விட்டார் பிரதர். விசுவாசிகளுக்கு அறிவு கிடையாது. மெய்ப்பர்கள் சொல்லிக் கொடுக்கிற, மெய்ப்பர்கள் உத்தரவாதம் பண்ணுகிற மெய்ப்பர்களை தவிர்த்து வேறு எந்த நபரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இது ஆழமாய் 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 நீங்கள் புரிந்திருக்க வேண்டிய ஆழமான சத்தியம். அது சபைக்கு 1000 பேர் வருவான். என்னைய மாதிரி விசிட்டிங் கார்டு இருக்கிறவன் இல்லாத எவ்வளவு பேர் வருவான். உங்கள் மேய்ப்பரை தாண்டி உங்களை ஆவியிலே பகுத்தறிந்து போதித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுக்கு முன்பதாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய உங்கள் மேய்ப்பர்களையும் உங்களுடைய ஊழியர்களையும் நீங்கள் கடமையிடப்படுத்தி வேறு எந்த ஒரு தேர்ந்த ஊழியக்காரரை தேடி போனால் நீங்க உறுதி இல்லாம பிள்ளைகளா விழுந்து போயிடுவீங்க. என் சாட்சியை சொல்றேன். 2003ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு ஒரு தகப்பன் தான், எனக்கு ஒரே சபை தான். என்னோட ஒரு 1000 பேர் பழகுவாங்க. அவரை சீட்டில் யார்ட்டையும் பேச மாட்டேன், பழக மாட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, லோக்கல்ல இருக்கிற எல்லாம் பசங்க சொல்லுவாங்க, நான் உன்னை எங்கேயும் பார்க்க முடியல, எங்கேயும் இருக்க மாட்டீங்க, எந்த ஃபெலோஷிப்ல நீங்க இல்லை, எந்த பாஸ்வேர்ட் நீங்க இல்லை, எப்படி உங்களால் இருக்க முடியுது? ஒரே காரணம், எனக்கு கொடுத்த ஒரு அழைப்பும் என்னுடைய புரிதலும் சத்தியம் ஒன்று, என் சபை போதகர் மட்டும்தான். இந்த ஆழமான சத்தியம் உங்களுக்குள்ள இருந்தா பக்கவாட்டின் வழியே வரப்போகிற கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசிகள் ஒருவரும் உங்க சபையை கெடுக்க முடியாது. சபை என்பது உங்களை சொல்றேன், பர்சனலா சொல்றேன், உங்களை சொல்றேன். நாங்க யூடியூப்ல செய்திகள் போடும்போது அநேகர் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு பேசுவாங்க. அதை நான் புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன், தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன், சோல்சூர்ல இருந்து பேசுறேன், எல்லாம் பேசுவாங்க. என்ன விஷயம் கேட்பேன், எல்லாம் சொல்லுவாங்க. உங்கள் செய்தி ரொம்ப ஆசீர்வாதம், ஓகே ரைட், நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த சபைக்கு போங்க, நீங்கள் யாரோடு கூட இருந்து வளர்றீங்களோ அங்கேயே இருங்க. ஜெபிக்கிறோம், அவ்வளோதான். ஜெபத்துக்கு தான் நம்பர் போடுறோம், மற்றபடி வேறு ஒன்றுத்துக்கும் கிடையாது. அந்த எல்லையோடு நான் நிறுத்திக் கொள்வது தான் எனக்கு நான் ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கிற சாட்சி. அவர்களுக்கு ஜிபே நம்பர் கொடுக்குறது, ஃபோன்பே நம்பர் கொடுக்குறது, இந்த நம்பர் கொடுக்குறது, அந்த நம்பர் கொடுக்குறது, நான் உங்கள் மீட்டிங் வரேன், நான் இந்த மீட்டிங் பண்ணுறேன், நான் இதை பண்ண போகிறேன், நீங்கள் அங்கே வாங்க, நான் அங்கே பார்க்குறேன், நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட், இதெல்லாம் என் தேவையில்லாத வேலை. அப்பயே சபை இருக்குது. ஹலோ, ஏன் ஆண்டவர் ஒரு வீடை கொடுத்துருக்கிறாரு? வீட்டுக்குள்ளே தாங்க நீங்கள் தூங்கணும், வீட்டுக்குள்ளே தாங்க சாப்பிடணும், வீட்டில் தாங்க நீங்கள் எல்லாமே புழங்கணும்.
அதை விட்டுட்டு பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு போறோம் வரவங்கலாம் வந்துட்டு காசு கொடுங்க சாமி, இங்கே ரோட்ல பத்துக்கிட்ட கேட்டதுனால இருக்குமா, நாகரிகமா இருக்குமா? இன்றைக்கு அநேக விசுவாசிகள் பேதுருவுடைய அறிவுறுத்தலை மறந்து விட்டு வாழுகிறார்கள். சொல்றாரு பாருங்க, வாசிங்க சிஸ்டர், அதே 2ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் கெட்ட நடக்கைகளை ஹலோ ஹலோ உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க மேய்ப்பர் வாழ்றாரு பாருங்க, அதுதான் சத்தியமான வாழ்க்கை. எங்களை மாதிரி 1000 பேர் சபைக்கு வருவாங்க, டிவியில பேசுவாங்க, சோசியல் மீடியால பேசுவாங்க, அப்படியே ரொம்ப ஆடம்பரமா ஸ்டைலிஷா ரொம்ப என்னன்னு சொல்லுவானுங்க. இதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஜீவியம் ஒன்று வாழ்கிறது. உங்கள் மேய்ப்பர் வாழ, என் கண்ணுக்கு முன்னாடி என் மேய்ப்பர் வாழ்றாரு, அது எனக்கு தெரியும். என் மேய்ப்பரை தவிர வேறு யாருமே நான் என்னுடைய இருதயத்தில் பர்சனல் செக்ரட்டரியாக பர்சனல் கவுன்சிலர் யாரும் வச்சுக்க மாட்டேன். என் மேய்ப்பரன் கண்ணுக்கு முன்னாடி வாழ்கிற அந்த வாழ்க்கையை நான் உற்று கவனிக்கும் பொழுது நான் அவரை போல இயேசுவை பின்பற்றுகிறவனாக, இயேசுவை விரும்புகிறவனாக, இயேசுவை நேசிக்கிறவனாக, இயேசுவை பின்தொடர்கிறவனாக மாறுகிறேன். அதுதான் சொல்றது. என்னைய மாதிரி போறோம் வரவங்களாம் ஃபாலோ பண்ணாதீங்க. சோசியல் மீடியாவில் வருகிறவனை பார்க்காதீங்க, டிவியில வருகிறவன் பார்க்காதீங்க. ஐயா அவர் அந்த கோபுரத்தில் இருக்கிறாரு, ஐயா அவர் அந்த மலையில் இருக்கிறாரு, ஐயா அவருடைய டிவி சேனல் இருக்குது. உங்களுக்கான தீர்க்க தரிசனம், உங்களுக்கான வாக்குத்தத்தம், உங்களுக்கான சத்தியம், உங்களுக்கான எல்லா விதமான ஆசீர்வாதம் இந்த திருச்சபையினுடைய போதகருக்கு மட்டும்தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கிறது. கைகளை தட்டி அல்லேலூயா. பேதுருக்கு ஒரு கவலை இருந்தது சிஸ்டர் என்பது, பேதுருக்கு ஒரு கவலை இருந்தது. ஐயோ சபையை நான் கஷ்டப்பட்டு நான் கர்ப்பம் தரித்து இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து சபையிலே இவர்களை மூப்பர்களாக, சபையிலே இவர்களை மேய்ப்பர்களாக, சபையிலே இவர்களை உடன் பங்காளிகளாக, சபையிலே இவர்களை சிஷ்யர்களாக, விசுவாசிகளாக, பிள்ளைகளாக உருவாக்கம் செய்த என் சபையிலே கள்ளோபதேசம் வந்து விட்டது. சொன்னவங்க எப்படி இருக்கிறானா, கெட்ட நடக்கையா, வெளியே பார்த்தா அழகா இருப்பாங்க, அவருடைய கெட்ட நடக்கையிலே அநேகர் பின்பற்றுவார்கள். ஒரு விஷயத்தை வாழைக்கு சொல்லிட்டு போறேன், அதுதான் என் மகளுக்கு நான் சொல்லி தருவேன். இன்னைக்கு இருக்கிற இளம் ஊழியர்களை நீங்கள் தயவு செய்து பார்க்காதீர்கள் பிளீஸ். என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் அது ஒன்றுதான். இன்றைக்கு இருக்கிற இளம் ஊழியர்களை யாருமே நீங்கள் அங்கீகரிக்காதீர்கள். மூத்த ஊழியர்கள் கவனிங்க, அவங்க கிட்ட தான் பொக்கிஷம் இருக்கு, அவர்களுக்கு தான் அனுபவம் இருக்கிறது, அவர்களுக்கு தான் தைரியம் இருக்கிறது. என்னால் தைரியமா சொல்ல முடியும், அன்னைக்கு பாடின சாரளமா பாட்டு இன்னைக்கும் தெய்வீகத்தை கொண்டு வருகிறது. அன்றைக்கு பாடின பாடல்களிலே தேவனுடைய உறவு என் இதயத்திலிருந்து ஊற ஆரம்பித்து என் இயேசுவையே நான் அர்ப்பணித்து அவரை போல வாழும்படிக்கு என்னை அர்ப்பணிக்க செய்கிறது. ஒரு பாட்டு எனக்கு அர்ப்பண பாட்டு வருதா? சொந்த கதை, சோக கதை, கவிதை சக என்ன பாடல் வருது? இன்னைக்கு வார்த்தையின் ஜீவன் இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இளம் ஊழியர்கள் தங்கள் ஆடம்பரங்களை காட்டுவாங்க, ஆனால் அன்றைக்கு இருந்தவர்கள் ஆவிக்குரிய நிலையை காண்பித்தார்கள். கைகளை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஓ பிரதர், அப்பனா அவங்க பண்றது தப்பா? நான் தப்பு இல்லை, இதுக்கு நான் வரல. என்னை கிறிஸ்துவை போல பிரதிபலிக்க காட்ட தெரியாதவர்கள், என்னை கிறிஸ்துவுக்குள்ளே அவரை பின்பற்றி அவருடைய சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கும்படிக்கு என்னை படுத்த தெரியாதவர்களை நான் அங்கீகரிக்க முடியாது. வாழ்றான் அப்படின்னா அவன் இயேசுவை போல வாழணும். அம்மா வந்து ஆடம்பரம், லக்ஸரி, அது இது கிருபை, அது குரு இன்னும் உருட்டுலாம் உருட்டுமா உருட்டு சுத்தமான உருட்டுன்ற மாதிரி உருட்டின்னு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சீக்கிரம் நியாயத்திற்கு வரப்போகிறது. அன்னைக்கு தெரியும் எது உண்மையான ஊழியம், எது இந்த கவர்ச்சியான ஊழியம் என்பதெல்லாம் அன்னைக்கு தான் வேறு பிரிக்க போகிறது. அல்லேலூயா. அவன் சொல்லுகிறார், பொருளாசையுடையவர்களா சபையை பற்றி கொண்டிருக்கிற அநேக பாவத்தில் இது ஒரு காரியம். பொருளாசையுடைய பசங்கள் வந்து விட்டது. எந்த ஒரு ஊழியக்காரன் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, சோசியல் மீடியா அல்லது பெரிய பெரிய ஸ்தாபனமா இருக்கட்டும், உங்களை பார்த்து பணத்தை வைத்து பொருத்தனை செய்வதற்கோ அல்லது பணத்தை டிமாண்ட் பண்ணி உங்ககிட்ட பேசுவதற்கோ, பொருளை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க, எந்த ஒரு வெளி ஊழியக்காரன் சொல்றானோ தயவு செய்து செய்யாதீங்க. சபை சோறு போகிறது. அப்படியே மெல்ல மெல்ல நீங்க சபையை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா இந்த சபைக்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வருவா. வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம்
எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் வெளியே வந்துடுறேன். வாசிங்க. ஆவியானவர் சொல்லுகிறதே நான் பேசட்டும். மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. வேக சீக்கிரம். நல்லா கவனிங்க. சபைக்கு வர எல்லாருக்கும் இந்த சத்தியம் மட்டும் தான் முதல்ல மண்டையில சிப்பு மாதிரி வச்சுங்க. சரிங்களா? இதுல இருந்து வெளியே வந்துடாதுங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்கள் பண்டசாலையில கொண்டு வந்து தாருங்கள். புரிந்து கொண்டீங்களா? ஒரு சுவிசேஷங்களுக்கோ அல்ல பைபிள் டீச்சருக்கோ அல்லது கூட்டங்களை நடத்துகிறவனுக்கோ உங்க காசு போக கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சபைதான் எங்களுக்கு காணிக்க தரணும். சபைதான் எங்களை பராமரிக்கணும். இதெல்லாம் பேசுறது வேற மாதிரி டிபார்ட்மெண்ட் போயிட்டு நான் மேலோட்டமா சொல்றேன். சபையில எல்லாமே கொண்டு வந்து சேர்க்கிற காணிக்கைகளும் தசம பாவன பொருட்களும் சபையிலிருந்து தான் பிரித்து கொடுக்கப்படுகிறது. உங்களை பர்சனலா ஒருத்தர் வந்து சந்திச்சு பிரதர் சிஸ்டர் சோசோ இது அது இப்படி நான் வீடியோஸ் நடத்துறேன், நான் உங்களுக்கு இண்டிவிஜுவல், நான் வந்து அது நான் வந்து இது நான் வந்து இதை பார்க்கறேன் கத்துறேன், உங்களை காமிச்சா உங்க ஞாபகம் சொப்பனம் வந்தது தரிசனம் வந்தது. நம்பாதீங்க. ஹலோ, நம்பாதீங்க. ஒரே வார்த்தை சொல்லுங்க, ஐயா ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு வந்த தரிசனம் உங்களுக்கு வந்த வெளிப்பாடு எனக்கு வரல, என் சபைக்கு நான் போய் கொடுக்குறேன், எங்க ஐயாவை பார்த்து பேசிங்கன்னு சொல்லிடுங்க. புரிஞ்சவங்க பர்சனல் கான்டாக்ட் வச்சீங்கன்னா அது ரகசிய உறவா வேற மாதிரி போயிடும். அதுதான் பேதுரு எழுதுகிறார். பக்கவாட்டின் வழியாக வருகிற கள்ள உபதேசிகள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். வாசிங்க 2ஆம் வசனம். பொருளாசை உடையவர்களாய் அவங்களுக்கு ஒரு அழிவு இருக்கு, அதான் அதை விட்டுருங்க. நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயத்தை பேதுரு எழுதுகிறார். சுவிசேஷகன் எழுதல, பிரதான அப்போஸ்தலர், சபைகளுக்கு மேய்ப்பன், சபைகளுக்கு போதகர், அநேகர் சீஷத்துவப்படுத்தினவர், இயேசு கிறிஸ்துவை போலவே மரித்தவர். அவர் சொல்றாரு, எப்பா சபைலாம் இப்படி இருக்கணும், நாங்க போற ஒரு காலம் வந்துருச்சு, இந்த காலத்துல நீங்க இப்படி இருந்துருங்க சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. 13ஆம் வசனம் வாசிங்க 2ல. சீக்கிரம் வாசிங்க சிஸ்டர் ப்ளீஸ், டைம் இல்ல. நல்லா கவனிங்க. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சியங்களுமாய் இருந்து உங்களோடு விருந்து உண்கையில் தங்கள் வஞ்சனையினால் வயிற்றுக்கு ஊழியம் செய்யறவங்க சொல்றாரு பேரு. கள்ளோபதேசம், தங்களுக்கு விருப்பமான காரியத்தை மக்களிடம் சொல்லி நயவஞ்சகமாய் ஒரு சபையுடைய ஆத்மாவை பறித்துக் கொண்டு தன் பாக்கெட்ல தன் பக்கமாய் தன் பையில வைத்துக் கொண்டு தன் வழியாய் நடக்க விரும்புகிறவர்கள் உல்லாசமாய், ஒரு பெரிய கொச்சையான வார்த்தை தெரியுமா அது, உல்லாசமாய் மனசு போற மாதிரி நான் ஒன்னா செஞ்சுக்கலாம், நான் ஒன்னா பண்ணிக்கலாம். புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் உலகத்தால் கரைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். வெளிப்பட்ட வெள்ளையா இருக்கும், பேச்சில வெள்ளை இருக்கும், செயல்ல வெள்ளை இருக்கும், ஆனா உள்ளேயோ இருளும் அசுத்தமும் இருக்கும். அவர்கள் ஒரு நாள் வாழ்க்கை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சியங்களுமா இருந்து உங்களோடு கூட நீங்க அவனை அசெப்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவனை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அவன் கூட நீங்க பங்காளியா மாறிட்டு நடத்துவான். நீ அவனை ஏத்துட்டு அவனே மாறி அவன் சிஸ்டர் நல்லா ஜெபிக்கிறோம், பார்த்தா அவன் தெரியலையா அவங்க அந்த ஊழியம் பண்றாங்க, எந்த ஊழியம் பண்றாங்க, ஒரு நாள் பார்த்துருக்கேன் போய் வாயில அடிச்சு கொடுத்தா கேட்க வேண்டியதுதான். நான் இதை பண்றேன் அதை பண்ற சொன்னா கேட்க வேண்டியதுதான். நான் ரொம்ப கொஞ்சம் கெட்டிக்காரங்க, நான் எல்லாமே சோசியல் மீடியால அப்லோட் பண்றேன், அதனால எங்களை பார்க்கறவங்க சோசியல் மீடியா பார்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் சில காரியங்களை போதலோடு பேசும்போது நான் எடுத்து ப்ரூஃப் காட்டுவேன். பாஸ்டர் இந்த இடத்துக்கு போயிருந்தேன் பாஸ்டர், இந்த மீட்டிங் பாஸ்டர் இப்படி இருந்தது பாஸ்டர் சொல்லி பேசுவேன். அவங்க எதுவுமே காட்ட மாட்டாங்க.
சில பேர் தங்கள் வாழ்க்கையை இன்பமாய் வாழும்படிக்கு அநேகரை வஞ்சனைக்குள் நடத்துவார்கள். அர்த்தவசனம் சொல்லுகிறது, விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாத கண்களை உடையவர்களுமாய் இருப்பார்கள். இப்ப புரியுதுங்களா? சிசமைக்குள்ள படிங்க. உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளை பழகின இருதயத்தினுடைய போதும் இவர்கள் சாபத்தின் பிள்ளைகள். ஏன் பவுல் பேதுரு வந்து இந்த வார்த்தையை கடினமா எழுதுகிறாங்க? வேதத்தை படிக்கும் போது இருதயம் அங்கலாச்சு, பயம் வந்தது. இப்படிலாம் என்ன சொல்ல வரீங்க? சபைக்கு என்ன சொல்ல வரீங்க? இன்றைக்கு என் ஜன மக்கள் இந்த சத்தியத்தை தெரியாமல் எல்லாரையும் நம்பிடுறாங்க, எல்லாரையும் ஏற்றுக்கொள்றாங்க, எல்லாரையும் பின்பற்ற பார்க்கிறாங்க. என் மக்களை நான் அப்படி பார்க்கல. அவர்களுடைய உறுதி இல்லாத தன்மையை இவர்கள் பொருளாசை உடையவர்களும் கரைகளும் பிழைகளும் லட்சங்களும் பாவத்தை விட்டு ஓயாத கண்களும் விபச்சார மயக்கத்தால் செயல்படுகிற அநேக வெள்ளை அரிக்கப்பட்ட சுவரை நம்புகிறார்கள். சபையே எடுத்துக்கொள், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் எல்லாரும் எடுக்கப்படும் பரலோகத்திற்கு நேராக அவரோடு கூட நித்தியமாய் வாழ போகிறோம். அதாவது சபையில நாம் கூட்டப்பட்டிருக்கிறோம், ரத்தத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கிறோம், ஆவியினாலே நாம் காக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நமக்கான வேத வசனங்கள் வேலியாய் அடைக்கப்பட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு நல்ல ஒரு கண்காணியானவனை, நல்ல ஒரு மேய்ப்பனானவனை தேவன் சபைகளில் ஒவ்வொரு சபைகளில் எழுப்பி வைத்திருக்கிறார். நீங்க மிஸ் ஆனா நாங்களும் போய் சொல்லி ஆகணும். நீங்க மிஸ் ஆனா நீங்களும் போய் சொல்வீங்க, உங்களுக்காக எங்களுக்கு எழுதி கேட்பார், நாங்களும் போய் சொல்லணும். அதற்கு தான் பேதுரு எழுதுகிறார், அம்மா நான் கொஞ்ச காலம் தான் இருக்க போறேன். இப்படிப்பட்டவங்களாம் வரும்பொழுது உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிக்கிற ஒரு கூட்டங்கள் இன்றைக்கு சபைகளிலே மெல்ல வந்துவிட்டா. இன்றைக்கு தந்திரமாய் பேசி 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 சமூக வலைத்தளங்களிலே அநேக இந்த பாதிப்புகளை தந்திரமான சில உபாயங்களை பயன்படுத்துகிறார்கள். நல்ல செய்திகளை கேளுங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். நான் கூட போறோம், எங்க செய்தி இதுதான். சபை தினப்படுறது எங்க செய்தி, வருகைக்கு சபை ஆயத்தப்படுறது எங்க வேலை. இதுதான் நாங்க சபையோடு இணைஞ்சு பின்னாடி இந்த வேலை செய்யணும். நாங்க முகம் காட்ட மாட்டோம், பாஸ்டருக்கு பின்னாடி இருப்போம், ஆனால் ஆவியினால் நடத்தப்பட்டு நாங்க செய்வோம். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழியர்கள்ல சபையை பாழாக்குகிற, சபையில் இருக்கிற ஆத்துமாக்கள் தந்திரமாய் களை எடுக்கிற ஒரு விசுவாசி எக்மோர் பகுதியில் ஒரு ஊழியம் செய்யறாங்க. பாஸ்டர் அழைப்பவங்களுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு சொல்ற புரிதுக்காய் சொல்றேன். போதக அழைப்பு மெய்ப்பருக்கு தெளிவான தரிசனம் உண்டு. என்னை நம்பி ஆண்டவர் ஆத்துமக்களை கொடுத்திருக்கிறார். அந்த அம்மாவுக்கும் அழைப்பு இருக்குது, பாரம் இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு தன்னை தன்னுடைய வீட்டுக்காரரோடு இணைந்து செய்கிற அந்த ஊழியத்தை காட்டிலும் வேறு ஒரு ஸ்தானத்திலே, உயர்ந்த ஸ்தானத்திலே, உயரத்திலே இருக்கிற அந்த ஊழியத்தினுடைய தொடர்புல இருந்து அந்த இந்த சபையை கூட விட்டுட்டு அந்த ஊழியத்தில் போய் இருந்து அந்த ஊழியத்தை மேன்மை பாராட்டுகிற கூட்டங்களும் உண்டு. நான் ஊழியக்காரனையும் சொல்றேன். அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, டிவி வழியாக வரும்பொழுது அநேக சப்போர்ட்கள் கேட்கிறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு வளர்ந்த ஊழியருக்கு, வளர்ந்த மிஷினரிகளுக்கு கொடுத்தீங்கன்னா உங்க சபைக்கு யார் கொடுப்பா? நான் கேள்வி கேட்கிறேன். உடனே நீங்க சொல்லணும், அத்தனை கொடுக்கிறேன், கேட்கிறாங்க, கொடுக்கிறேன். உன் உள்ளத்துல ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் ஆகாய தீர்க்கதரிசியை எழுப்பி கொண்டு வர ஜனங்கள்லாம் செதறி இருக்கிறாங்க, தேவாலயம் எழுந்து போய் கிடக்குது, எல்லாமே நாஸ்தியா இருக்குது. கர்த்தர் ஆகாய கொண்டு சொல்றாரு, இப்ப நான் சொல்றதை சொல்லு, ஜனங்க எழுந்து வந்து கட்ட சொல்லு, மலையில ஏற சொல்லு, மரங்களை வெட்ட சொல்லு, எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லு, சபையை நான் கட்ட போறேன், கொண்டு வா. சபையை கட்டுவதற்கு தான் சுவிசேஷ ஊழியர்களும் உண்டு. புரிஞ்சவங்க சொல்லியிருப்பான். அதுக்குதான் சொல்றேன், சபை தான் ஸ்தாபனங்களுக்கு கொடுக்கணும், நீங்க தனியா கொடுக்க கூடாது. நான் யாருக்கும் எதிரி கிடையாது. நான் சொல்றது எல்லா சபையிலும் தான் பேசுறேன். ஏன் சபை பல நேரத்தில் தேவைகள் சந்திக்கப்படாம, ஊழியக்காரர்கள் சந்திக்கப்படாம, தேவைகள் எல்லாம் நித்தம் சந்திக்கப்படாமல் ஏன் பரிதாபமான நிலை இருக்கிறது என்றால், விசுவாசிகள் தன்னெழுச்சியாய், தன்னார்வமாய், தன் விருப்பமாய், தான் பேர் கொடுத்து ஐயா அவங்க பாங்காளர்கள் ஜோம் பண்ணுவாங்க, ஐயா எங்களுக்காக அவங்க ஜோம் பண்ண நல்லா இருக்கும். உன் மெய்ப்பன் உன் பேரை சொல்லி தினந்தன ஜோம் பண்ணதான் நீ நல்லா இருக்கிற.
அதை விட்டுட்டு ஸ்தாபனமோ பேர் தெரியாத ஊர் தெரியாத இடத்துல நீங்க பணத்தை அனுப்பி கொடுத்தனால இல்லை, அதெல்லாம் கணக்குல இருக்கும், அது வேற கேட்டகரி. ஆனால் ஆண்டவர் சொல்ற என் சபைக்கு நீ என்ன கொடுத்ததான் கேட்ப. சபையோட பாரத்தை புரிந்து கொள் விசுவாசியே. சபையுடைய பாரத்தை ஆழத்தை புரிந்து கொள். சபைகளுக்காக தான் தேவன் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார், ஸ்தாபனங்களுக்கு சேர்க்கல. சபை தான் அந்த ஸ்தாபனங்களுக்கு கொடுத்து பலப்படுத்தணும். நீங்க பர்சனலா தனியா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்களுக்கான ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் ஓபன் பண்ணி நீங்க டைரக்டா சாட் பண்றதுக்கோ வாட்ஸ்அப் பண்றதுக்கோ அல்லது மற்ற காரியங்களை பண்ணுவதற்கோ தேவன் உங்களை அனுமதிக்கவில்லை. உங்களுடைய சபைக்காக தான் தேவன் உங்களை எழுப்பினார். என்னால அதை தைரியமா சொல்ல முடியும், ஏன்னா நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு விசுவாசியை பேசுறேன் உங்ககிட்ட, என் தேவாட்டுக்குடி திருச்சபையோட விசுவாசியை சொல்றேன். என் மேய்ப்பனை தாண்டி என் சபையை தாண்டி வேற எந்த ஸ்தாபனத்தை கொடுக்கவே மாட்டேன். எவ்வளோ பேர் கேட்கறாங்க, பெரிய பெரிய போஸ்டிங்களும் கொடுக்குறேன். எப்பா சாமி, நான் சுவிசேஷன் அழைக்கப்பட்ட இந்த அழைப்பு போதும், எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. நான் வந்தேன்னா வாய் சும்மா இருக்காது, கணக்கு வழக்கெல்லாம் கேட்டா அப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி ஆயிடும். வானவே வேணா என்னை விட்டுருன்ட்டேன் நான். காரணம் ஒன்று, சபையினுடைய தெளிவான ஆழமான சத்தியத்தை அறிந்தவர்களை வாழ ஆரம்பிக்கும் பொழுது தந்திரமான கட்டுக்கதையிலிருந்து நாம் காப்பாற்றப்படுகிறோம். இவர்கள் ஒரு நாள் வாழ்வு வேண்டும் என்று நீ உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து இருதயத்திலே சாபத்தின் பிள்ளைகளாய் வாழ்கிற மக்கள். சரி, அப்ப நான் என்னதான் பண்ணணும்? இதெல்லாம் ஓகே சொல்றீங்க, இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? முதல் காரியத்தை அவர் எழுதுனதை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். 18ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. ரொம்ப முக்கியமான சத்தியம் அது, வாசியுங்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின், நல்லா பொறுமையா படிங்க, இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் வளருங்கள். போதும். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இப்போ சபை இப்படிப்பட்ட பொல்லாத பாதகத்தில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், நீங்கள் வருகைக்கு எதிர்கொண்டு போக வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதிரி காரியங்களிலே நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றால், உறுதியான தன்மை நீங்கள் இழந்துவிடக் கூடாதபடிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் போதும். முதல்ல அதுதான் முக்கியம். நீங்கள் தேவனுடைய கிருபையிலே நீங்கள் வளர வேண்டும். இந்த கிருபை என்ன பண்ணுது தெரியுமா? வாசிங்க 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும், பொறுமையா படிங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். எதற்காக தேவன் நம்மை அழைத்தார் அப்படின்னா, கிருபைகளுக்குள்ளே நாம் இருக்கும்படிக்கு. இந்த கிருபை தான் என்னை தேவனுடைய வருகைக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற ஒரு காரியம். அவர் சொல்லுகிறார், நம்மை அவருக்கு முன்னாடி, வருகைக்கு முன்னாடி, அவருடைய ராஜ்யத்துக்கு முன்னாடி, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி குற்றமில்லாத வாழ்க்கை வாழும்படிக்கு இந்த கிருபைகளுக்குள்ளே நம்மை மூடி மறைத்துக் கொண்டாராம். சபை மக்களை ஆண்டவர் உலகத்தை மாதிரி பார்க்க மாட்டார். நீ உலகத்திலிருந்து உன்னை ரட்சித்து ரத்தத்தினால கழுவி பாவ மன்னிப்பெல்லாம் கொடுத்துட்டு உனக்கு நித்திய பரம ராஜ்யத்தை கொடுத்துட்டு உனக்கு ஒரு கிருபை வச்சுட்டாரு. அந்த கிருபை உன்னை பாவம் செய்ய விடாது. அந்த கிருபை உங்களை பாவத்துக்கு தள்ளாது, சாபத்துக்கு தள்ளாது, ஆசீர்வாதத்தை இழக்க வைக்காது. அந்த கிருபை வந்ததுன்னா நாளுக்கு நாள் அந்த கிருபையானது வளர்ந்து கொண்டே வரும். அல்லேலூயா. இந்த கிருபை தன்னை பூர்ணப்படுத்துகிறது. அவர் அழகை சொல்லுகிறார், நீங்கள் கிருபையிலே இயேசு கிறிஸ்துவின் கிருபைகளுக்குள்ளாக. இப்ப பேதுரு எழுதுகிற ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே பேதுரு எழுதுகிற நிருபம் 1ஆம் நிருபத்துல நான் சொல்ற வசனத்தை வாசிங்க. Thank you Holy Spirit. ஓகே. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படிக்கு ஹalleluya ஹalleluya. எத்தனை பேருக்கு விளங்குது? ஹலோ, விளங்குதா? இந்த கிருபையை நீங்கள்
நீங்கள் புரிந்து கொண்டு எதற்காக நாம் அழைக்கப்பட்டும் சபையில் சேர்க்கப்பட்டும் நடத்தப்படுகிறோம் வளர்க்கப்படுகிறோம் எல்லாவற்றையும் செய்யும்படி ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் என்று சொன்னால் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து உங்களை காத்துக் கொள்ளவே. இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில சின்ன 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 போராட்டங்கள் கொஞ்சம் சலசலப்பு உண்டாக்கு. கிருபையிலே நீங்கள் நிற்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கிருபையை வளர்த்துக் கொள்ள உங்கள் பாவ அறிக்கை செய்து உங்களுடைய பலவீனங்களை அறிக்கை செய்து ஆவியானவர்கிட்ட கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு பூரணப்படுத்தும். அல்லேலூயா. நேரம் இல்லை. அடுத்த ஒரு அதே வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை கடைசி 18ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. ரொம்ப முக்கியமான செய்தி இதுதான் பேச வந்தது. வாசிங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை குறித்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, என்னை குறித்த அறிவு வளருகிற இடம் எது, செயல் எது. இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சபையில கள்ள உபதேசங்கள், கள்ள போதனைகள், தீர்க்க தரிசனங்கள் அல்லது இடர்கள் எதுவும் வராம உறுதியோடு கொடுத்திருப்பாங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை போதும் நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. தேவன் அழகாய் சொல்லுகிறார், தேவன் நல்லவர் என்பதை ருசிக்க ஆரம்பித்துட்டாங்க. ஹலோ, சபை தேவனை ருசி பார்த்தது உண்டானால், ருசித்து வாழ்கிற அனுபவம் உண்டானால் ஒரு நாளும் அவரை அறிகிற அறிவிலிருந்து குறைய மாட்டீங்க. ஆனால் இந்த தேவனை ருசி பார்க்கிற ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னொரு ஒரு முக்கியமான காரியத்தை செய்யும் பொழுதுதான் அவரை அறிகிற அறிவானது வளர்க்கப்படுகிறது. வாசியுங்கள். 3ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும், பொறுமையா படிங்க, இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களுமாய் இருந்து மன உருக்கம் உள்ளவர்களும் இருந்து தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர் என்று அறிந்து ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவர்களை பொல்லாப்புக்கு போதும். அல்லேலூயா. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த சகோதர சிநேகத்தை சபை காத்துக் கொள்ளணும். அதான் சொல்லுவேன், சபைக்கு ஒரு மக்கள் வரலன்னா மக்களை போய் நீங்க கேட்கணும். பாஸ்டர் இருக்கிறார் கேட்டுக்கிட்டோம், பாஸ்டர் இருக்கிறார் பார்த்துக்கிட்டோம், பாஸ்டமா இருக்கிறாங்க அவங்க தானே விசாரிக்கணும், நான் ஏன் விசாரிக்கணும்? கிடையவே கிடையாது. முதல்ல உங்கள் சகோதரர்களாக சகோதரிகளாக நீங்கள் அவர்களை பாதிக்க வேண்டும். உங்க வீட்டுல இருக்கிற யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு அவங்களை பார்க்க கூடாதபடிக்கு நீங்க வீட்டுல தைரியம் கொண்டு இருப்பீங்களா? அல்லது உங்க வீட்டுல உங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தருக்கு ஏதோ ஒரு முக்கியமான அவசர தேவையில பாதிக்கப்பட்டு பிரச்சனையோட கூட உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க விசாரிக்காம இருப்பீங்களா? ஒரு உறவு முறைக்கே நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா இது நித்தியமாய் வாழ போகிற சகோதரத்துவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், தேவனை அறிகிற அறிவு என்பது நான் மற்றவர்களிடம் காண்பிக்கிற அன்பை கூட்டி வழங்குவது. இந்த அன்பை நான் அவரிடத்தில் காணும் பொழுது, அவரிடத்தில் காப்பாற்றும் பொழுது அல்லது காண்பித்து அவரை வழிநடத்த ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய சபையாய் ஒவ்வொரு அவயங்களாய் அறியப்படுகிறோம். இன்னைக்கு விசுவாசிகள் சபையில ஒருத்தர் மேல ஒருத்தர் சில நேரத்துல ஏதோ ஒரு கோபத்தினால பேசாம இருக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்க உங்களை ஃபங்க்ஷன் கூப்பிடாம வந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு சொல்லாம செஞ்சிருக்கலாம், அல்லது உங்களை பார்த்து சோதனம் பண்ணாம போயிருக்கலாம், அல்லது உங்களை வீட்டுக்கு கூப்பிடாம இருந்திருக்கலாம், அல்லது உங்களை பார்க்காத மாதிரி போயிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம். இந்த சின்ன சின்ன குறைகளெல்லாம் பார்த்துட்டு அவரை அறிகிற அறிவை வளராம
அவர்கிட்ட காட்ட வேண்டிய அன்பை காட்டாம நீங்க அப்படி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் கஷ்டம். நான் என் சபையில் இருக்கிற வேறொரு அவயத்தையும் இழக்க விருப்பம் இல்லாதவன். ஏனென்றால் சரீரத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு அவயவங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இயங்குகிறது. காது இல்லைன்னா ஒண்ணுமே அறியப்படாது, இருதயத்துக்கு போய் சேராது, மூளைக்கு போய் சேராது. வாய் இல்லைன்னா சொல்ல வருது யாருக்கு போய் சேராது. கண் இல்லைன்னா யார்கிட்ட பேசணும் தெரியாது. இப்படி ஏதோ ஒரு அவயம் ஒன்றை ஒன்று சார்ந்துதான் சகோதர அன்பிலே, சகோதர சிநேகத்திலே அன்பை கூட்டி வாழ வேண்டும். எங்க சபையில ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணாங்க. பாஸ்டருக்கு 75th பர்த்டே. சபையே காணிக்க போச்சு. பெரிய அளவுல கிராண்டா பண்ணுங்க. நிறைய பணம் வாரி அரைச்சாங்க. 1000, 10,000, 20,000 அப்படிலாம் வாரி அரைச்சாங்க. காசே போடாததுக்கு சாப்பாடு போய் சேர்ந்துச்சு. காசு போடணும் சோறு கிடையாது. அதிர்ச்சியா யோ என்னையா ஃபங்க்ஷன் பண்ணீங்க, என்னையா ஃபங்க்ஷன் பண்ணீங்க, ஒரு சாப்பாடு போய் எனக்கு கொடுக்கல யாருக்கு. எங்க பாஸ்டர் அழைச்சேன், தம்பி நம்ம சபையில ஒரு 1500 பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய சபைக்கு சாப்பாடு போறோம், கிராண்டா ஃபங்க்ஷன் நடத்துறோம். சபைக்கே வராது குட்டிங்களா சபைக்கு வந்துருச்சு. இப்ப சபைக்கு வர நீ உனக்கு பிரியாணி எல்லாம் போயிடுச்சு. இது ஒரு வருத்தமா பாருங்க பாஸ்டர். நான் வருத்தலாம் பண்ணல பாஸ்டர், பரவாயில்ல பாஸ்டர், நம்ம சாப்பிடாத பிரியாணியா. இதுதான் தங்களை தாங்களே பக்குவப்படுத்திக் கொள்ளும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நைட்டெல்லாம் கண் விழிச்சேன். ஐயாவுக்கு செஞ்சேன், எங்க அம்மாவுக்கு செஞ்சேன், எங்க அப்பாவுக்கு செஞ்சேன், எல்லாருக்கும் செஞ்சேன். எதுக்கு உங்களை விசாரிக்கணும்? ஹலோ, எங்களை விட உங்களை ரொம்ப நேசிக்கிறவர் இயேசு. அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னா கவலையெல்லாம் அங்க வைங்க. சில நேரத்தை பாஸ்டர் கேட்பாரு, கேட்க முடியாத சூழல் அவருக்கும் வரும். ஏன்னா அவரும் நம்மள மாதிரி பாடுள்ள மனுஷன் தான். இல்ல அவரு பூரணமானது. பரலோகம் போற வரைக்கும் எந்த மனுஷனும் பூரணம் கிடையாது. அது முதல்ல அந்த ஐடியாலஜியை முதல்ல தெரிஞ்சு வச்சுங்க. இதுதான் சித்தாந்தம், இதுதான் தெளிவு. நமக்கு ஒரு தேவனுடைய தெளிவு இருக்கணும். சபையை, ஒரு சகோதரனை, நலிவடைந்தவனை, சபைக்கு வராதவனை நான் தேடி போய் என் ஊழியரோட கூட அல்லது தனிப்பட்டவர்கிட்ட போய் தேடி விசாரிச்சுட்டு பாஸ்டர் சொல்லணும். நீ அப்படியே கொடுத்து நீ ஜெபம் உருவாக்கிட கூடாது. ஆமா, என்ன கூட சிஸ்டர், என்ன கூட பிரதர் ஐயா கண்டுக்கவே மாட்டாரு. நம்ம 2 பேரும் சேர்த்து நாம் ஆவியில நிரம்பி செழிப்போம். அங்க அக்கினி இறங்காது, வேற ஒண்ணு இறங்கி உங்களை வேற மாதிரி ஆக்கி விட்டோம். நீங்க வேற மாதிரி ப்ரோன்னு போயிருங்க. ஒழுங்கா டிராக்குக்குள்ள வந்துட்டு அவர்களை விசாரியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து பேசுங்கள். சிஸ்டர், பிரதர், குறைவுகள் இருக்கதான் செய்யும். சபைக்கு வாங்க, பார்த்துக் கொள்ளலாம், பேசிக் கொள்ளலாம் என்று அழைத்துக் கொண்டு வர வேண்டும். சகோதர சிநேகத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது தீமைக்கு தீமை. நிறைய பேர் பிரச்சனை இதுதான். ஐயா அவர் நோட்டீஸ் வைக்கல. ஐயா சொல்லுவார், ஏமா அவருக்கு நோட்டீஸ், ஊர் நோட்டீஸ் வைக்கிறது என்னமா பிரச்சனை? ஐயா ஊர் நோட்டீஸ் வைக்கிறது என்ன பிரச்சனை? எல்லாரும் வச்சுக்கணும். நான் பக்கத்துல நான் ரெட் கலர்ல நின்று இருந்தேன், படிச்சு தெரியாது பாஸ்டர், என்ன தாண்டி நம்ம வச்சாங்க பாஸ்டர். அதனால நான் ஏன் அந்த நோட்டீஸை கொடுக்கணும்? வேற யாருக்கும் கொடுத்துக்கிறேன் பாஸ்டர். ஒண்ணு தெரிஞ்சுங்க, தீமைக்கு தீமை நான் சரி கட்டுவதனாலே நான் அவரை அறிந்து கொண்டேன் என்ற அறிவு அல்ல. சபை தெரிந்து கொள்ள வேண்டும். எவரையும் எழுந்துவிடக் கூடாதபடிக்கு மன தாழ்மையோடு கூட இறங்கி போய் அவர்களுக்கு நாம் நன்மை செய்வதே அவனுடைய அறியாமை அடக்குவதே தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அழகாய் சொல்லுகிறார் பாருங்க, தீமைக்கு தீமை, உதாசனத்துக்கு உதாசனம். சோத்திரம் சொன்னாலும் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். நான் ஏன் சொல்லணும்? எங்க குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஐயோ டைம் ஆயிடுச்சு, நான் முடிச்சிடுறேன். ஓகே, தேவனுடைய இந்த காரியத்துக்கு வந்துடும். உதாசனத்துக்கு உதாசனத்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது அநேகருடைய இருதயங்களிலே பற்பல கோபத்தின் வார்த்தைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு வார்த்தை பேசினா 10 வார்த்தை பேசி காட்டும். நம்ம பேசாம தெரியாது, நமக்கு நிறையவே பேசுவோம். வார்த்தைகளை அர்த்தம் கொள்ளுகிற அளவுக்கு, புதிய புதிய அர்த்தங்களை கொள்ளுகிற அளவுக்கு புதிய வார்த்தைகளை கொண்டு வந்து காட்டுவோம். உதாசனத்துக்கு உதாசனத்தையும் நீங்கள் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன் என்று அறிந்து, அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம், ஜீவனை விரும்பி
பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து இதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இயேசுவை அறிகிற அறிவை வெளிப்படுத்துகிற ஒரு குணாதிசயம். சபை கடைசி நாட்கள்ல சில குளறுபடிகள் வரதான் செய்யும், குறைவுகள் வரதான் செய்யும், உதாசங்கள் வரதான் செய்யும், சில போராட்டங்கள் வரதான் செய்யும், இயலாமையில் வரதான் செய்யும். எல்லாம் வந்தாலும் நம்மை கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து, சகோதரத்துவத்திலிருந்து, அன்பிலிருந்து ஒன்றும் ஒரு நாள் பிரிக்க விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்பதே நாம் உறுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதற்கான உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறது இதுதான். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுடைய சபை விசுவாசிகளை கருத்தாய் பேசிக் கொள்ளுங்கள். ஒருத்தர் வரலாம்னா போய் விசாரிங்க. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா சபையா கூடி வந்து ஐயாவை முன்னாடி நிற்க வச்சு கொடுங்க. ஒரு உதவி செய்ய போறேன், ஒரு சபையில ஒரு இயேசுவை அறியாத ஒரு மக்கள் செய்ய போறோம்னா உங்க போதகருக்கு தெரியாம எதுவுமே செய்யாதீங்க. லிசன் நல்ல கவனிங்க. உங்களுக்கான கண்காணியானவர்கள் சபை மேய்ப்பர்கள் மட்டும்தான். என் சபையில ஒரே ஒரு சாட்சி சொல்றேன். வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க, 20-25 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இந்த நடுத்தருல படுத்துட்டு இருப்பாங்க. பெட்ஷீட் இல்லாம, சாப்பாடு இல்லாம, வஸ்திரம் இல்லாம இருப்பாங்க. எங்க ஐயாவை மேல போய் கூட்டின்னு வந்து சம்பளமான தேதியில ஐயாவை கூட்டு வந்து நிக்க வச்சுட்டு ஐயாவுக்கு முன்னாடி இதெல்லாம் காமிப்போம். ஐயா இது மாதிரி 200 பெட்ஷீட்டு, இது மாதிரிலாம் சாப்பாடுலாம் ஒரு 500 பேர் செஞ்சுருக்கிறோம்னா காமிச்சிட்டு ஐயாவை ஜோம் பண்ண வச்சுட்டு ஐயாவை வீட்டுக்கு மேலே அமைச்சிட்டு நாங்கள் நைட்டு 11 மணிக்கு பிள்ளைங்க எடுத்துட்டு போயிட்டு எல்லாம் தெருவா ரோடா போயிட்டு எல்லாம் ஒரு நன்மை செஞ்சுட்டு வருவோம். ஒரு ஃபங்க்ஷன் சர்ச்சில் வருதா, ஒரு பர்த்டே வருதா, ஒரு திருமண நாள் வருதா, ஒரு வேற ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் வருதா, இல்லை ஒரு மரணம் வருதா, போதுகிற அழைத்து பேசணும். மெய்ப்பொருளை முன்னாடி வச்சு நீங்க பின்னாடி நின்று செயல்பட்டால்தான் வருகையில சபை முழுமையா எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். Thank you Jesus. Hallelujah.